ஹோட்டல் சுவையில் நூடுல்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. வீடியோ முழுதும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். முதல் முறையாக பார்க்குறதா சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. நூடுல்ஸ் 4 பாக்கெட் எடுத்துக்கேன். கொதிக்கிற வெந்நியில் உப்பும் எண்ணெயும் ஊற்றி நல்லா 3/4 வேக்காடு வேக வச்சு எடுத்துக்கணுங்க. 80% வேக வச்சு எடுத்துக்கணும். நல்லா வெந்ததுக்கப்புறம் தண்ணியை வடிகட்டி எடுத்துக்கிடலாங்க. நல்லா வெந்துருச்சு. தண்ணியை வடிகட்டி எடுத்துக்கலாம். கடாயில் 2 ஸ்பூன் எண்ணெய், இஞ்சியும் பூண்டையும் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறமா வெங்காயங்க, ஸ்ப்ரிங் ஆனியனில் உள்ள வெங்காயமும் ஒரு வெங்காயமும் போட்டிருக்கேன். கேரட்டு பீன்ஸை கட் பண்ணி போட்டிருக்கேன். பட்டாணி கொஞ்சம் போட்டிருக்கேன். கேப்சிகம், முட்டைக்கோஸுங்க 2ஐயும் கட் பண்ணி போட்டிருக்கேன். எல்லாம் நீள சைஸில் கட் பண்ணி போட்டுக்கோங்க. 1/2 ஸ்பூன் வரமிளகாத்தூளுங்க, காரத்துக்கு தகுந்தபடி வரமிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. டமாட்டோ சாஸ் ஒரு 2 ஸ்பூன் டமாட்டோ சாஸ், அப்புறமா சோயா சாஸ் 1 ஸ்பூன், சில்லி சாஸ் 1 ஸ்பூனுங்க. எல்லாத்தையும் ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு நூடுல்ஸ் ஆட் பண்ணிவிடணுங்க. ஹோட்டல் சுவையில் நூடுல்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். ஸ்ப்ரிங் ஆனியன் லாஸ்ட்டில் ஆட் பண்ணிவிட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம். 2 கரண்டி வச்சு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணுங்கள். சீக்கிரமாக மிக்ஸ் ஆயிருங்க. உங்களுக்கு ஒன்று போல் மிக்ஸ் ஆயிரும். ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். சூப்பர் டேஸ்ட்டில் நூடுல்ஸ் பண்ணியாச்சுங்க. அக்கா நூடுல்ஸ். ஸ்கூலுக்கு போய்ட்டு வர குழந்தைகளுக்கு ஈவினிங்கில் ஸ்நாக்ஸ் மாதிரி பண்ணி கொடுங்க. பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் பண்ணலாம். அட்டகாசமாக இருக்கும். லாஸ்ட்டில் கொஞ்சம் மல்லித்தழை தூக்கிடலாம். ஸ்டவ்வோடு சமைக்கும்போது அன்போடு சமைக்கணுங்க. அன்போடு சமைச்சிங்கன்னா சுமாராக இருக்க நூடுல்ஸ் கூட சூப்பராக இருக்குங்க. கரெக்டு தானே? வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். பாய்.